முழு நிலவு முதல் அமாவாசை வரை ஒரு உலகளாவிய ஆன்மீக வழிகாட்டி. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலான பயணம் வெறும் வானியல் மட்டுமல்ல. ஒவ்வொரு மதமும் சந்திரனே கடவுளின் தாளத்தின் அடையாளமாகவும், சடங்குகள், பிரார்த்தனைகள் மற்றும் உள் விழிப்புணர்வை வழிநடத்துவதாகவும் பார்க்கிறது. பௌர்ணமி நாட்களில் இந்துக்கள் நோன்பு இருந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பௌர்ணமி விரதம். கிறிஸ்தவர்கள் தங்கள் வழிபாட்டு நாட்காட்டியில் சந்திரனை நினைவில் கொள்கிறார்கள். பௌத்தர்கள் அதை பிரதிபலிப்புக்கான புனித நாளாக குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தில் பௌர்ணமி என்பது மாதத்தின் நடுப்பகுதி. இது கடவுளின் பரிபூரணத்தின் அடையாளமாகும். இது நன்றியுணர்வு, பிரார்த்தனை மற்றும் சமநிலைக்கான நேரம். சந்திரன் குறைந்து வருவதால் நாமும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைவூட்டப்படுகிறது. கோபம், பெருமை மற்றும் கவலைகளை விட்டுவிடுங்கள். இது மன்னிப்பு, பணிவு மற்றும் பிரதிபலிப்புக்கான காலம். அமாவாசையன்று இந்துக்கள் முன்னோர்களுக்காக அமாவாசை தர்ப்பணம் செய்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒரு புதிய மாத வழிபாட்டை தொடங்கும் பிறையை எதிர்பார்க்கிறார்கள். பௌத்தர்கள் அமைதியான சிந்தனையை கடைபிடிக்கின்றனர். கிறிஸ்தவர்கள் புதிய தொடக்கங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா இடங்களிலும் இருண்ட நிலவு ஓய்வெடுக்கவும், கடந்த காலத்தை மதிக்கவும், எதிர்காலத்திற்கு தயாராகவும் ஒரு அழைப்பு. பௌர்ணமி நாட்களில் பிரார்த்தனை செய்யுங்கள், தியானியுங்கள், மந்திரங்களை உச்சரிக்கவும், நன்றியை வெளிப்படுத்துங்கள். குறி நிலவின் போது மன்னியுங்கள், சுமைகளை விட்டுவிடுங்கள், மனதை தூய்மைப்படுத்துங்கள். அமாவாசையன்று ஓய்விடுங்கள், தீபம் ஏற்றுங்கள், முன்னோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், புதிய தொடக்கங்களை வரவேற்கவும், புதிய நோக்கங்களை அமைக்கவும். சந்திரனின் சுழற்சியை பற்றிய விழிப்புணர்வு நம்மை கடவுளின் படைப்புடன் இணைக்கிறது, உடலையும் ஆன்மாவையும் சமநிலைப்படுத்துகிறது, மேலும் அனைத்து மதங்களையும் கடந்து நம்மை ஒன்றிணைக்கிறது. ஒரே சந்திரன் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது, அமைதி மற்றும் ஒற்றுமையை நமக்கு நினைவூட்டுகிறது. பார்த்ததற்கு நன்றி. சந்திரனின் ஞானத்தை போற்றுவோம், நமது நம்பிக்கை மரபுகளை நேர்மையுடன் பின்பற்றுவோம், அமைதி, சமநிலை மற்றும் விழிப்புணர்வுடன் வாழ சபதம் எடுப்போம். நிலவின் சுற்று போல நாமும் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். யுவாஸ் குரூப் வழங்கியது.